Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், DRDO Project Vishnu அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் ரெண்டு ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்து வந்துட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் விஷ்ணுன்னா என்ன, இந்த திட்டத்தின் கீழ் இந்தியா டெவலப் செய்யக்கூடிய ஹைப்பர்சானிக் மிசைல்களோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த டாபிக், இந்தியா அஸ்த்ரா MK1 மிசைலோட வெற்றிக்கு பிறகு அஸ்த்ரா IR அப்படிங்கிற ஒரு புதிய வகை மிசைலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அஸ்த்ரா IR மிசைல்னா என்ன, இந்த மிசைலை இந்தியா எதற்காக டெவலப் செய்றாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வரும் கால யுத்தக்களங்கள்ல ஹைப்பர்சானிக் மிசைல்களின் பயன்பாடு மிக அதிக அளவுல இருக்க போகுது. ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜில ரஷ்யா மற்றும் சீனா இந்த ரெண்டு நாடுகளும் தான் முன்னிலையில இருக்காங்க. ஏன் அமெரிக்காவே இன்னும் வெற்றிகரமா ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலை டெவலப் செய்யல. இந்த சூழ்நிலையில உலகின் பல நாடுகள் ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்ய போட்டியிட்டு வர்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் ஹைப்பர்சானிக் மிசைலை டெவலப் செய்ய முயன்று வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல அமெரிக்க நிறுவனம் நடத்திய ஒரு ஆய்வுல அமெரிக்காவுக்கு அடுத்து ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட்ல ஒரு முன்னேறிய நிலையில் இருப்பது இந்தியா அப்படிங்கிற விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்வதற்கு பல வகைகள்ல முயற்சி பண்ணி வர்றாங்க. ஒன்னு, ரஷ்யாவுடன் இணைந்து பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்யறது. இன்னொன்று, சொந்தமாகவே ஹைப்பர்சானிக் மிசைல்கள்ல பயன்படுத்தப்படும் ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை உருவாக்கி ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்யறது. ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படிங்கிறது மாக் 5 அப்படிங்கிற வேகத்துக்கு மேல டிராவல் செஞ்சு இலக்கை தாக்கக்கூடிய மிசைல்களை ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாக் 5 அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகம். ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமா டிராவல் செய்யறதுனால எந்த ஒரு ரடார்கள்னாலையும் இந்த மிசைலை ட்ராக் செய்ய முடியாது. இதனால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியாது. பாலிஸ்டிக் மிசைல்களுக்கும் ஹைப்பர்சானிக் மிசைல்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பாலிஸ்டிக் மிசைல்கள் அப் டவுன் ட்ராஜெக்டரிய ஃபாலோ பண்ணுது. இதன் மூலமா பாலிஸ்டிக் மிசைல்களை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கொண்டு தாக்கி அழிக்க முடியும். ஆனா ஹைப்பர்சானிக் மிசைல்கள் ரடார் மற்றும் சென்சார்கள்னால கண்டுபிடிக்க முடியாத குறைவான உயரத்துல ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகத்திற்கு மேலா டிராவல் செஞ்சு இலக்கை சென்று தாக்குது. இதன் காரணமா எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களாலும் இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியாது. ஹைப்பர்சானிக் மிசைல்கள் தரை மற்றும் கடலில் உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டு வருது. ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இரண்டு வகைப்படும். ஒன்னு, ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல். இந்த ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் ஒரு ஏர் பிரீத்திங் ராம்ஜெட் இல்லனா ஸ்கிராம்ஜெட் இன்ஜினால் இயக்கப்படும். இரண்டாவது வகை ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள். ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள பூஸ்டர் ராக்கெட்டை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் எடுத்து செல்லணும். அதற்கு பிறகு பூஸ்டர் ராக்கெட்ல இருந்து கிளைட் வெஹிக்கிள் எஜெக்ட் செய்யப்பட்டு டார்கெட்ஸை நோக்கி பயணிக்க தொடங்கும். இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்ல எந்த ஒரு ப்ரொபல்ஷன் சிஸ்டமும் இருக்காது. கிளைட் வெஹிக்கிளோட ஏரோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி ஹைப்பர்சானிக் வேகத்துல இலக்கை நோக்கி பயணிக்கும். ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் ஒரு ஜிக்ஸாக் ட்ராஜெக்டரிய ஃபாலோ செய்யும். இதன் மூலமா இந்த கிளைட் வெஹிக்கிளை இன்டர்செப்ட் செய்வது மிகவும் கடினம். ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்கள் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை விட குறைவான உயரத்துல அதிவேகமா பறக்கும். இதன் காரணமா எந்த ஒரு ரடார்னாலையும் இந்த மிசைல்களை ட்ராக் செய்ய முடியாது. இந்தியா 2012 இருந்து ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளை டெவலப் செய்து வர்றாங்க. இத ஷார்ட்டா HSTDV அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா 2019 தன்னோட முதல் HSTDV சோதனையை வெற்றிகரமா முடிச்சாங்க. இந்த சோதனையின் மூலம் ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளை வெற்றிகரமா சோதித்த வெகு சில நாடுகள் கொண்ட பட்டியல்ல இந்தியாவும் இடம்பெற்றாங்க. இதை தொடர்ந்து 2020 இரண்டாவது HSTDV வெஹிக்கிளை சோதனை செய்து
செய்தாங்க. இந்த சோதனையும் வெற்றிகரமா நடத்தப்பட்டது. இந்த HSTDV சோதனை மூலமா ஹைப்பர்சானிக் மிசைல்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை இந்தியா சோதனை செஞ்சு பார்த்தாங்க. HSTDV சோதனை வெற்றிகரமா நடந்து முடிந்ததனால இந்தியா டெவலப் செய்ய உள்ள ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்கள்ல HSTDV வெஹிக்கிள்ல பயன்படுத்தப்பட்ட ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. HSTDV வெஹிக்கிள்கள் போன்றே ப்ராஜெக்ட் விஷ்ணு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களும் 2 ஸ்டேஜ் கொண்ட ஹைப்பர்சானிக் மிசைலா உருவாக்கப்பட உள்ளது. இந்த மிசைல் ஃபியூல் எஃபிஷியன்சி ஜாஸ்தியா இருக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ராஜெக்ட் விஷ்ணு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் ஹைப்பர்சானிக் மிசைல்கள்ல அதிநவீன த்ரஸ்ட் வெக்டார் கண்ட்ரோல் தொழில்நுட்பம் இணைக்கப்பட உள்ளதா சொல்லப்படுது. த்ரஸ்ட் வெக்டார் தொழில்நுட்பம் மூலமா மிசைலோட எக்ஸ்காஸ்ட் டைரக்ஷனை மாத்துறது மூலமா மிசைலோட திசையை மாற்றி பறக்க வைக்க முடியும். ப்ராஜெக்ட் விஷ்ணு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் ஹைப்பர்சானிக் மிசைல்ல சாலிட் ராக்கெட் ஃபியூல் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்தியா டெவலப் செய்து வரும் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்ல பயன்படுத்தப்படும் ஸ்கிராம்ஜெட் இன்ஜின்கள் முதல்ல இருந்தே ஹைப்பர்சானிக் வேகத்துல டிராவல் செய்யாது. ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல ஒரு சூப்பர்சானிக் பூஸ்டர் ராக்கெட்ல இணைத்து லான்ச் செய்யணும். அந்த பூஸ்டர் ராக்கெட் குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் பறந்ததும் பூஸ்டர் ராக்கெட்ல இருந்து ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் பிரிந்து இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கும். ப்ராஜெக்ட் விஷ்ணு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் ஹைப்பர்சானிக் மிசைல்கள் 2500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டு வருது. இந்த மிசைல் 2024 வருடத்திலிருந்து 2025 வருடத்துக்குள் இந்திய படையில் இணைக்கப்பட உள்ளது. இந்த ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல ஒரு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைலா இந்தியா டெவலப் செய்து வர்றாங்க. ப்ராஜெக்ட் விஷ்ணு திட்டத்தின் கீழ் டெவலப் செய்யப்பட்டு வரும் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலோட ஏர் லான்ச் வெர்ஷனையும் இந்தியா டெவலப் செய்து வர்றாங்க. இந்த ஏர் லான்ச் வெர்ஷன் முன்பு சொன்ன ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை விட அளவில் கொஞ்சம் சிறியதா இருக்கும். இந்த மிசைல விமானங்கள்ல எடுத்து சென்று லான்ச் செய்ய வேண்டும். இந்த மிசைல்கள் 700 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டு வருது. இந்தியா உருவாக்கி வரும் 2 ஹைப்பர்சானிக் மிசைல்களும் அதிகபட்சமா மாக் 10 வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். மாக் 10 அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட 10 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்வதற்கு முதல்ல இருந்து தொடங்க வேண்டிய நிலை இல்ல. ஏற்கனவே ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளை வெற்றிகரமா சோதனை பண்ணிருக்காங்க. அந்த சோதனையின் மூலம் கிடைத்த அனுபவங்களை வைத்து இந்தியா இந்த ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை டெவலப் செய்து வர்றாங்க. இன்னும் 3 இருந்து 4 வருடங்களுக்குள் இந்தியானால சொந்தமாகவே ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்ய முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்த டாபிக், அஸ்த்ரா MK1 மிசைலோட பல கட்ட சோதனைகள் வெற்றிகரமா முடிந்ததனால இந்திய விமானப்படை மற்றும் கடற்படை விமானங்கள்ல பயன்படுத்துவதற்காக அஸ்த்ரா MK1 மிசைல்களை பாரத் டைனமிக்ஸ் நிறுவனத்திடம் இருந்து வாங்க இந்திய அரசாங்கம் முடிவு செஞ்சாங்க. இதனைத் தொடர்ந்து 2970 கோடி ரூபாய்க்கான அஸ்த்ரா MK1 மிசைல் கான்ட்ராக்ட் பாரத் டைனமிக்ஸ் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டது. அஸ்த்ரா மிசைல் சீரியஸ்ல 2 லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை டெவலப் செய்து வர்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அஸ்த்ரா MK2 மற்றும் அஸ்த்ரா MK3. இதுல அஸ்த்ரா MK2 மிசைல்ல டியூவல் பல்ஸ் ப்ரொபல்ஷன் மோட்டார் பயன்படுத்தப்பட உள்ளது. அஸ்த்ரா 3 மிசைல்ல ஏர் பிரீதிங் ராம்ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்பட உள்ளது. அஸ்த்ரா MK2 மற்றும் அஸ்த்ரா MK3 மிசைல்கள் கூடிய விரைவில் சோதிக்கப்பட உள்ளது. இதனை தொடர்ந்து DRDO அஸ்த்ரா IR அப்படிங்கிற ஒரு புதிய மிசைலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அஸ்த்ரா IR மிசைல் இந்த வருடமே சோதிக்கப்பட உள்ளதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அஸ்த்ரா IR மிசைல் அஸ்த்ரா MK1 மிசைலோட ஒரு ஆஃப்ஷூட் வெர்ஷன். அஸ்த்ரா IR மிசைல்ல அஸ்த்ரா MK1 மிசைலோட ஏர் ஃப்ரேம் பயன்படுத்தப்பட உள்ளது. அஸ்த்ரா IR மிசைல்ல ஒரு அதிநவீன இமேஜிங் இன்ஃப்ராரெட் சீக்கர் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த இன்ஃப்ராரெட் சீக்கர் மூலமா இந்த மிசைல லாக் ஆன் பிஃபோர் லான்ச் மற்றும் லாக் ஆன் ஆஃப்டர் லான்ச் போன்ற 2 மோடுகளையும் லான்ச் செய்ய முடியும். அதாவது டார்கெட்டை லாக் செய்யாமலே இந்த மிசைல லான்ச் செய்ய முடியும். மிசைல்
லான்ச் செய்யப்பட்ட பிறகு இந்த மிசைல்ல இருக்கக்கூடிய இமேஜிங் இன்ஃப்ராரெட் சீக்கர்கள் தன்னிச்சையாகவே டார்கெட்ஸை கண்டுபிடித்து டார்கெட்ஸை தாக்கி அளிக்கும். அஸ்த்ரா ஐஆர் மிசைல்னால குறைந்தபட்சம் 500 மீட்டர்ல இருந்து அதிகபட்சம் 80 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்க முடியும். அஸ்த்ரா ஐஆர் மிசைல் அஸ்த்ரா MK1 மிசைல்களை விட அதிக மனூவரபிலிட்டி கொண்ட மிசைலா உருவாக்கப்பட உள்ளது. இந்த மிசைல்கள் இந்திய விமானப்படையில் தற்போது பயன்பாட்டில் உள்ள WVR ஏர் டு ஏர் மிசைல்களோடு இணைத்து பயன்படுத்தப்பட உள்ளது. DRDO அஸ்த்ரா ஐஆர் மிசைல்ல 2 வேரியண்ட்களை டெவலப் செய்து வர்றாங்க. இந்த 2 வேரியண்ட் அஸ்த்ரா ஐஆர் மிசைல்ல டைமென்ஷனை பொறுத்தமட்டில் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. 2 மிசைல்களும் ஒரே அளவை கொண்டிருக்கும். ஆனா மிசைலோட இன்டர்னல் டிசைன்ல சில முக்கியமான மாற்றங்களை கொண்டிருக்கும். அஸ்த்ரா ஐஆர் மிசைலோட முதல் வேரியண்ட்ல த்ரஸ்ட் வெக்டார் தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டிருக்கும். இதன் மூலமா இந்த மிசைல்கள்னால அதிவேகமா திசையை மாற்றி பறக்க முடியும். இதனால இந்த மிசைல்களை இடைமறித்து தாக்குவது மிகவும் கடினம். அஸ்த்ரா ஐஆர் மிசைலோட இரண்டாவது வேரியண்ட் ஒரு அதிநவீனமான மிசைல். இந்த மிசைல்ல டூயல் மோட் சீக்கர்கள் இருக்கு. அதாவது இந்த மிசைலை இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ரடார் மற்றும் இன்ஃப்ராரெட் இமேஜிங் சீக்கர்கள் பயன்படுத்தப்படுது. இதுல இன்ஃப்ராரெட் இமேஜிங் சீக்கர் மிசைலோட டெர்மினல் ஸ்டேஜ்ல பயன்படுத்தப்படும். இதனால இந்த மிசைல் இலக்கை மிக துல்லியமா தாக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.